நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகல, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. உங்க மனசு உள்ள வலி, வேதனை, கஷ்டம், கவலைன்னு எவ்வளவு விஷயங்களை சுமந்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை சுமைகளையுமே இறக்கி வச்சுட்டு ரிலாக்ஸா, ஓகே நான் நல்லா இருக்கேன், எனக்கு மனசு ரிலாக்ஸா இருக்கு, டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்கிறத இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே செயல்படுத்த போறீங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய வேலை வாய்ப்பா இருக்கலாம், புதிய நட்பா இருக்கலாம், புதிய செயல்பாடுகள் எல்லாமே உங்களை தேடி உங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமா இருக்க போது. உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன் சார், ஆனா எனக்கான ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ எனக்கு இந்த மரியாதை கொடுத்தா என்னன்னா சேரடி, ஆனா இங்க மரியாதை இல்லைன்னு தான் வருத்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றவாறு உயர்ந்த ஒரு சிறப்பான செயல்பாடை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. அதுபோல சுப நிகழ்ச்சிகள்ல கொஞ்சம் அதிகமா கலந்துக்குவீங்க. ஒன்றும் உங்க வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், திருமணம், வீடு கட்டக்கூடிய யோகம். ஸோ ஏதோ ஒரு விஷயங்களை இந்த மாதத்துல நீங்க என்ன பண்ணலாம், சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்களை தொடங்கலாம். ஸோ அல்லது உங்க உறவுகள் சார்ந்த நபர்களுக்கு இருந்து நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்க அழைப்புதல் வரும். ஸோ அதை என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தோட போவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதாவது குடும்பம் வரமாட்டேங்குன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ண போறாங்க, உங்க மேல ஒரு அன்பு காட்ட போறாங்க, உங்களுக்கான அக்கறை காட்ட போறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க, உங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா சூப்பரா இருக்கு. நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்க போது. அதாவது யார் யாரெல்லாம் நம்முடைய துலாம் ராசியில அரசியல ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கீங்களோ, எப்படியாச்சும் அரசியல பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், அந்தஸ்து வாங்கணும்னு சிறு வயதிலிருந்து போராடி இருக்கேன் சார், இல்லை இப்பதான் சார் உள்ள என்ட்ரி ஆறேன், ஆனா எனக்கு என்ட்ரியே மாசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய துலாம் ராசி அரசியல் சார்ந்த நபர்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற போறீங்க. நீங்க சாதாரண ஒரு உதவி செய்ய போறீங்க, சின்ன சின்ன விஷயங்களை உதவி செய்ய போறீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மதிப்பையும் பெரிய அங்கீகாரத்தையும் பெரிய மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் சொல்லலாம். ஸோ இந்த மாதத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் யாருன்னா, யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பை தொழில் பண்றீங்களோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக, அதிகம் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை முழுமையா கேட்காம உங்க மனசு என்ன சொல்றதோ அதை கேட்டு நடங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்கும்.